இதை ரொம்ப நாளாக செய்யணும்னு யோசிச்சு வச்சுட்டே இருந்தேன். என்னமோ அதுக்கு மேலே ஒரு நம்பிக்கையே வரல. இது எப்படி அப்படி டேஸ்ட்டாக இருக்க போகுதுன்னு. பட் ட்ரை பண்ண பிறகு தான் தெரிஞ்சுது இது அடிக்கடி செய்யணும், குயிக்காகவும் செஞ்சிடலாம். கெஸ்ட்டுக்கு வந்து நம்ம ஏதாவது நிறைய ஐட்டம்ஸ் ஆட் பண்ணுறோம்னா இது நல்ல ஒரு ஹைலைட்டாகவே இருக்கும். ஸோ என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ரவா பொங்கல் தான், கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோ பாசிப்பருப்பை லைட்டாக வறுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 2 கிளாஸ் ரவாக்கு நல்லா வந்து ஒரு ஃபுல் கப் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். பருப்பை கொஞ்சம் நல்லா தண்ணியாக வேக வச்சு எடுத்துக்கணும். ஸோ கடாயில் வந்து நெய் ஊற்றி முந்திரி பருப்பு வறுத்து, பச்சை மிளகா வறுத்து, மிளகு ஜீரகம் நுணுக்கி போட்டேன். அப்புறம் கருவேப்பிலை போட்டு அதில் ரவாவை போட்டு நல்லா ஒரு கப் ரவாக்கி நல்லா ஒரு 3 கப் வாட்டர்ன்ற கணக்கில் நல்லா சூடு பண்ணி தண்ணியை ஊற்றி நல்லா மூடி வச்சு வேக வச்சு எடுத்துகிட்டு இந்த பாசிப்பருப்பை போட்டு கொஞ்சமாக எண்ணெய், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நெய்யை போட்டு கலந்து எடுத்திங்கன்னா அட்டகாசமான ஒரு ரவா பொங்கல் ரெடி ஆகிடுது. பெருங்காயத்தூளை மிஸ் பண்ணிடாதீங்க. நல்ல செம்ம டேஸ்ட்டாக அது சட்டியில் அப்படியே பாருங்கள் ஒட்டாமல் வருது. செம்ம சூப்பராக இருந்தது. நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ இதுக்கு நல்ல காம்பினேஷனாக தேங்காய் சட்னி, அப்புறம் புளி கொச்சு, இதான் ஃபஸ்ட்டு டைம் பண்ணியிருந்தேன். ஆனியன் புளி கொச்சு செம்மையாக இருந்ததுங்க, சொல்லவா வேணும், சூப்பராக இருந்தது.